விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், கூட்ட நெரிசலை சரி செய்வதற்கு அங்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விவரங்களை பகிரலாம். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு அணியினுடைய வெற்றி கோப்பையை கொண்டு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த கோப்பையை விதன்சௌதா பகுதியில் வழியாக சின்னசாமி ஸ்டேடியத்தை கொண்டு வந்து அங்கே ரசிகர்கள் முன்னிலையில் அவர்களுக்கு காட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சின்ன ஸ்டேடியம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மைதானங்களிலே மிகவும் சின்ன மைதானமாக பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கிறது. அந்த ஸ்டேடியத்திற்குள் ஏற்கனவே ரசிகர்கள் அந்த இருக்கை முழுவதுமாகவே சென்று விட்டார்கள். அங்கு முழுவதுமாகவே இருக்கைகள் அனைத்துமே நிறைவடைந்துவிட்டது. உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு வெளியில் கேட்டுகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் எட்டுப்புக்கான ரசிகர்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த மைதானத்தை சுற்றி இருக்கிற பல்வேறு பகுதிகளில் வழியாக அங்கே உள்ளே செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய கேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரே குறிப்பிட்ட இடத்தில் மக்களுடைய ரசிகர்களுடைய செறிவு அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த கேட்டை முன்னோக்கி தள்ளிக்கொண்டு உள்ளே செல்வதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாகனங்கள் செல்ல வேண்டாம், அங்கு டிராபிக் சேஞ்ச் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டம் வரும் என்பது முன்கூட்டியே பெங்களூர் காவல்துறையால் கணிக்கப்பட்டு வருபவர்களுக்கான அந்த டிராபிக் டிவைஷனுக்கான வழிவகுப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விதன்சௌதா பகுதிகள், அந்த பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பையும் பெங்களூர் காவல்துறையினர் அந்த அறிவிப்பு தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த காலையிலிருந்து அந்த பகுதியில் சேர தொடங்கி இருக்கிறது. மைதானத்திற்கு உள்ளே சென்றிருந்த ரசிகர்களை தாண்டி வெளியில் இருந்த ரசிகர்களும் உள்ளே நடக்கக்கூடிய விழாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளே சென்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற அந்த காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டவர்களுக்கு தற்போது வரைக்கும் ஒரு தீவிரமான காயம் ஏற்பட்டிருக்கிறது. 6க்கும் மேற்பட்டவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. 4 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் ஏறி குதித்து உள்ளே செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே நடைபெற்றிருக்கிறது. கூட்டத்தில் சிக்கி தரையில் விழுந்தவர்கள் கட்டுக்கடங்காமல் எந்த பக்கம் செல்வது என்பதை அறியாமல் கூட்டம் திணறக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கிரிக்கெட் மைதானங்களை சுற்றிலும் கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேலாக காம்பவுண்ட் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது முள்வேலிகள் சுற்றப்பட்டிருக்கும். அந்த முள்வேலிகளில் ஏறி கூட ரசிகர்கள் உள்ளே ஏறி குதிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவர் மீது ஒருவர் ஏறி அங்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர் வழியாக உள்ளே குதிக்க முயற்சி செய்கிறார்கள். மேலும் கூட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு கீழே விழுந்தவர்களை கூட விரித்து அவர்களுடைய தோல் மீது கூட ஏறி குதித்து வெளியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது வரைக்கும் அங்கு யாரும் செல்ல வேண்டாம், அங்கு இருக்கக்கூடியவர்களே அப்புறப்படுத்துவது, அதாவது வெளியிடக்கூடிய பணிகளில் பெங்களூர் காவல்துறை தற்போது ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளே வரக்கூடியவர்களை நிறுத்த வேண்டும், அறிவிக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு இங்கு இருக்கக்கூடியவர்களை அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு இடத்தில் அதிக அளவிலான செறிவுடைய மக்கள் இருக்கும் பொழுது அவர்களை ஏதேனும் ஒரு திசையில் சிறு தண்ணீர் நடத்தி கிடக்க முயற்சித்தால் கூட இது பெரிய விபத்தாக முடியும். ஏனென்றால் ஒரே இடத்தை நோக்கி அனைவரும் ஓட தொடங்குவார். இது மாதிரி ஓடும் பொழுது கீழே கூட்டத்தில் கீழே ஒருவர் விழுந்தால் அவர் மீது மற்ற நபர்களும் ஏறி மீது செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களே அந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, உள்ளே யாரும் செல்ல வேண்டாம் என்கிற அறிவுறுத்தல் மூலமாக மட்டுமே அங்கிருந்து அவர்களை கலைந்து போக செல்ல முடியும். அதுவும் அனைவரும் பொறுமையாக கலைந்து சென்றால் மட்டுமே மேலும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரே இடத்தில் அதிக செறிவுள்ள ரசிகர்கள் உற்சாக மிகுதியின் காரணமாக அந்த மைதானத்தை நோக்கி தற்போது வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களை அங்கிருந்து வேகமாக விலக்கி அளிக்க முடியாது. அவர்களை அந்த அறிவிப்புகளை கொடுத்து அங்கிருந்து கலைந்து போய் செல்ல மட்டுமே முடியும். ஆனால் அங்கிருக்கக்கூடியவர்கள் மைதானத்துக்குள் செல்ல மீண்டும் மீண்டும் முயற்சி செய்திருப்பதன் காரணமாக அவர்களுடைய அறிவிப்பின் காரணமாக அவர்களால் அங்கிருந்து கலைந்து வர முடியவில்லை. உள்ளே ஊசிக்குள்ளால் ஏற்பட்டு யாரும் ஒரு நபர் இருந்தால் கூட அவரை வெளியில் கொண்டு வருவது கூட அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. மேலும் அங்க அவசர ஊர்திகள் மூலமாக அங்கு இருக்கக்கூடியவர்களை விரைவில் மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றிருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் ஏறி குதித்து அந்த மைதானத்தை நோக்கி உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 18வது ஆண்டாக பெங்களூரு அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ரசிகர்களுக்கு உற்சாக மிகுதி. அதன் காரணமாக அந்த வெற்றி விழா நடைபெறக்கூடிய பகுதி, அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி அவர்கள் செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி பேரணி என்பது விதன்சௌதா பகுதியில் நடைபெற்றிருந்தது. அந்த வழியாக தான் சின்னசாமி ஸ்டேடியத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று மதியம் 2 மணி சற்றே 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே இன்று மதியம் பெங்களூர் காவல்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அந்த அறிவிப்புல போக்குவரத்து மாற்றம் குறித்தான ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அந்த பகுதியில் அதிக அளவிலான ரசிகர்கள் வருவதன் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. மாற்றுப்பாதைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் ஏற்கனவே உள்ளே சென்று விட்டார்கள், மைதானம் நிரம்பி விட்டது, இனிமேல் அவ்வளவுதான் அனுமதி என்று சொன்னால் ரசிகர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் என்கிற வகையில் தான் அங்கே விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் இருந்தது. ஆனால்
ரசிகர்கள் எவ்வளவுதான் நிறைவாக இருந்தாலும் உள்ளே செல்ல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் ஏறி குதித்து உள்ளே செல்வது, எந்த பக்கம் செல்வது என்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது அவர்களுக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரே இடத்தில் அதிக அளவிலான மக்கள் இருக்கும் பொழுது அங்கு ஆக்சிஜனுடைய அளவு குறையும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆக்சிஜன் அளவு குறையும் போது அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கீழே விழுந்தால் கூட அவர்களால் எழுந்து வர முடியாத அளவிற்கு அங்கே கட்டக்கடங்காத கூட்டம் இருக்கிறது. குறிப்பாக ஒரே இடத்தில் அதிக தெரிவுகளுடன், அதாவது ஒரே இடத்தில் அதிகமாக பொதுமக்கள் ஒரே இடத்தை நோக்கி செல்ல முயற்சிப்பதன் காரணமாக இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அவர்களை அங்கிருந்து கடந்து போக செல்ல மட்டுமே தான் முடியும். அவர்களை ஒரு திசையை நோக்கி விரட்டியோ நடியடி அல்லது தண்ணீரை கொண்டெடுத்து அவர்களை கடந்து செல்ல முடியாது. அவர்கள் உற்சாகமின்மையின் காரணமாக மைதானத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் 25க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் 6 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த பெங்களூரு வெற்றி என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த வெற்றி பேரணி விட ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இங்கே மாறிக்கொண்டிருக்கிறது. சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மைதானங்களில் மிகவும் சிறிதான மைதானம். கிட்டத்தட்ட 20,000 இருக்கைகள் உட்பட்ட இருக்கைகளை அங்கே அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட்டத்தில் முந்தி அடித்துக் கொண்டு உள்ளே செல்வதற்காக ஒருவர் மீது ஒருவர் ஏறிக்கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் திரும்ப பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்கள், முள்வேலிகள் எல்லாத்தையுமே தாண்டி கொண்டு உள்ளே ஓட முயற்சி இருக்கிறார்கள். கூட்டத்தின் நடுவே சிறு குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் அனைவருமே சிக்கியிருக்கிறார்கள். மயங்கி விழுந்தவர்கள் தூக்கி கொண்டு ஆங்காங்கே காவல்துறையினர் ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் மயங்கி கிடந்தாலும் அவர்களுக்கு சிபிஆர் முறையில் செயற்கை சுவாசம் கொடுக்க அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களெல்லாம் முயற்சிக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தங்களால் முடியவில்லை என்கின்ற ஒரு சூழல் வந்தபோது மற்றவர்கள் மீது ஏறி எப்படியாவது இந்த கூட்டத்தை விட்டு வெளியே கடந்துவிடும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலர் மனிதர்கள் மீது இருக்கக்கூடியவர்கள் மீது ஏறி அந்த கூட்டத்தை கடந்து செல்லவும் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரைக்கும் இந்த கூட்டம் என்பதை தட்டுக்கடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினரும் அங்கே உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முதலுதவி வழங்குவதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் இந்த கூட்டம் என்பது இதுவரை கலையவில்லை. அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமித்து மைதானத்திற்குள் செல்வதற்கான முழு முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். மூச்சு திணறல் ஏற்பட்ட அந்த நபர்களை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு செல்வதற்கு கூட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை அழைத்துக் கொண்டு காவல்துறையினர் அவர்களை தூக்கிக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இணைப்பில் காத்திருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.